RDX இன்று முதல் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு. செங்கோட்டையன் அவர்கள் கட்சி பொறுப்புகளில் என்னென்ன பொறுப்புகளில் இருந்தாரோ அத்தனை பொறுப்புகளில் இருந்தும் அவர் நீக்கப்படுவதாக அறிவிப்பு வெளியானது. கூடுதலாக அவருடைய ஆதரவாளர்கள் யாரெல்லாம் பொறுப்புகளில் இருந்தாங்களோ அவங்க மேலேயும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இது குறித்து திரு செம்மலை அவர்கள்கிட்ட கேட்டப்போ, ஒரு மாவட்ட செயலாளர் பொறுப்பில் இருக்கக்கூடியவர் எப்படி கட்சி தலைமைக்கு எதிராக இப்படி ஒரு குரல் எழுப்ப முடியும், கோரிக்கையை முன்வைக்க முடியும், இது கட்சிக்கு நல்லதல்ல அப்படின்ற ஒரு பார்வையை அவர் முன்வைத்திருந்தார். முன்னதாக செங்கோட்டையன் அவர்கள் பேசும் பொழுதே கட்சி ஆட்சிக்கு வர வேண்டும் என்றால் அதிமுகவிற்கு எது நல்லதோ அதை செய்ய வேண்டும். அந்த வகையில் அதிமுகவிலிருந்து வெளியேறியவர்களை மீண்டும் ஒருங்கிணைக்க வேண்டும், யார் யாரை ஒருங்கிணைக்க வேண்டும், கட்சியில் சேர்க்க வேண்டும் என்ற முடிவை எடப்பாடி பழனிசாமி அவர்களை மேற்கொள்ளட்டும். ஆனால் முக்கிய பொறுப்புகளில் இருந்து யாரெல்லாம் வெளியேறினார்களோ அவர்களை ஒருங்கிணைக்க வேண்டும் என்ற குரலை அவர் எழுப்பியிருந்தார். அதற்கு நடவடிக்கையாக இன்றைக்கு அதிமுக தலைமை அவருடைய பொறுப்புகளை பறித்திருக்கிறது. அவருடைய அதே நிலைப்பாடு நீடிக்குமானால் அவர் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்தும் நீக்கப்படலாம் அப்படின்ற கருத்தையும் மூத்த பத்திரிகையாளர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். இந்த தருணத்தில் அடுத்து செங்கோட்டையன் செய்யவிருப்பது என்ன அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. அதிமுக தலைமை தொடர்ந்து இது போன்ற ஒரு எதிர்குரலையோ இல்லை அதிமுக ஒருங்கிணைப்பு அப்படின்ற குரலையோ ஒடுக்க பார்க்கிறதா? அப்படி யார் கலக குரலை எழுப்பினாலும் உடனடியாக அவர்கள் மீது நடவடிக்கை பாய்கிறது அப்படின்றத பார்க்க முடிகிறது. இன்னும் பத்திரிகையாளர் தரப்பில் என்ன கருத்து முன்வைக்கப்படுகிறது அப்படின்னா, அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவிற்கு ஆட்சியை பிடிப்பதில் என்ன பலன், அதையெல்லாம் தாண்டி அவர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கவே விரும்புகிறார், அதிமுகவினுடைய தலைமையாக மட்டுமே இருந்து கொள்ள நினைக்கிறார், அதற்கான நடவடிக்கைகளில் தான் அவர் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார் அப்படின்ற ஒரு பார்வையையும் முன்வைக்கிறார்கள். தொடர்ந்து அதிமுகவின் இந்த ஒருங்கிணைப்பு, அதிமுகவிலிருந்து வெளியேறியவர்களை கட்சியில் மீண்டும் சேர்க்க வேண்டும், பல கட்டங்களாக பல தருணங்களில் பல பேர் இது தொடர்பாக பேசியிருக்கிறார்கள். ஆனால் செங்கோட்டையன் அவர்கள் கட்சிக்குள்ளேயே இருந்து இது போன்ற ஒரு குரலை எழுப்பிய நிலையில் தற்பொழுது பொறுப்புகளில் இருந்து அவர் நீக்கப்பட்டிருக்கிறார். அவருடைய ஆதரவாளர்களும் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்னும் அடுத்த கட்டமாக என்னென்ன நடவடிக்கைகள் நிகழப்போகிறது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஆனால் செங்கோட்டையன் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் அதிமுகவில் திரு எம்ஜிஆர் அவர்கள் கட்சியை துவங்கி முதல் தேர்தலை சந்தித்த பொழுதிலிருந்தே பயணப்படுகிறவர். எம்ஜிஆர், ஜெயலலிதா என அதிமுகவினுடைய பெரும் ஆளுமைகளோடு அவர் இணைந்து பணியாற்றியவர். அப்படிப்பட்ட ஒருத்தரை கட்சி பொறுப்புகளில் இருந்து இன்று நீக்கக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. கட்சியின் நன்மைக்காக ஆட்சியை பிடிக்கும் நோக்கில் அவர் முன்வைத்த கோரிக்கைகள் மறுக்கப்பட்டிருப்பதாக பத்திரிகையாளர்கள் அவர்களுடைய கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார்கள். இதே நிலை நீடிக்குமானால் கட்சி அழிவை சந்திக்கும், எடப்பாடி அவர்கள் ஆட்சியை பிடிக்க முடியாத ஒரு நிலையை ஏற்படும் என்ற பார்வைகளை அவர் முன்வைத்து பேசிய அந்த காட்சிகளையும் நாம் பார்த்தோம். தொடர்ந்து அந்த ஆதரவாளர்களின் பதவிகளும் பறிக்கப்பட்டிருப்பது முக்கியமான செய்தியாக பார்க்கப்படுகிறது. இந்த நேரத்தில் கோபி மேற்கு ஒன்றிய செயலாளர் குறிஞ்சிநாதனின் பதவியும் இந்த நடவடிக்கையில் பறிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து விவரங்களோடு எம்முடைய செய்தியாளர் பாரி கார்த்திக் இணைந்திருக்கிறார். பாரி, வணக்கம். நம்ம தொடர்ந்து இந்த அண்மை தகவலை பார்த்துட்டு வரும். திரு செங்கோட்டையன் அவர்கள் தரப்பிலிருந்து இதுவரைக்கும் ஏதாவது ரியாக்ஷன்ஸ் வந்திருக்கா, இல்ல கட்சி நிர்வாகிகள் தரப்பிலிருந்து என்ன ரியாக்ஷன்ஸ் இதுவரைக்கும் கொடுத்திருக்காங்க? வணக்கம். செங்கோட்டையன் தரப்பு இதுவரை, அதாவது இத்தகைய ஒரு நடவடிக்கை அதிமுக எடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படவில்லை என்றுதான் தெரிகிறது. ஏனென்றால் முதற்கட்டமாக அந்த பேச்சு திண்டுக்கல் நடைபெற்ற அந்த பேச்சுவார்த்தையின் போது முதற்கட்டமாக அவர் மீது, அதாவது நோட்டீஸ் அனுப்பப்பட்டு அவர் பேசியது குறித்து விளக்கம் கேட்கப்படும் என்று கூறப்பட்டிருந்தது. ஏனென்றால் அவர் ஒரு அமைப்பு செயலர், ஒரு மாவட்ட செயலர், முன்னாள் அமைச்சராக இருந்தாலும் கூட கட்சி பதவியில் அவர் ஒரு அமைப்பு செயலராகவும் மாவட்ட செயலராகவும் இருக்கிறார். மூத்த உறுப்பினராகவும் மூத்த நிர்வாகம் இருந்தாலும் கூட ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கிறார். அவருக்கு 10 நாள் கெடுவித்து அவர் பேசியிருந்தார். அதாவது கட்சியிலிருந்து விலக்கப்பட்டவர்களெல்லாம் மீண்டும் அழைத்து கட்சியில் சேர்க்க வேண்டும் என்பதில் கூறி SS உள்ளிட்ட பல்வேறு பேரை, அதாவது எம்ஜிஆர் காலத்திலிருந்து தொடர்ச்சியாக காளிமுத்து அவர்களை ஜெயலலிதா அவர்கள் அழைத்து வந்தது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை அவர் மேற்கோள் காட்டி SS சோமசுந்தரம் முதற்கொண்டு காளிமுத்து வரை தொடர்ச்சியாக கட்சியை விட்டு விலகி போனவர்களை கட்சியுடைய தலைமை எவ்வாறு அணுகியது, மீண்டும் அவர்களை எவ்வாறு கட்சியில் அழைத்துக் கொண்டார்கள் உள்ளிட்டவெல்லாம் பல்வேறு விஷயங்களாக விளக்கமாக கூறி, எனவே இந்த கட்சியை விட்டு வெளியே போனவர்களையும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீண்டும் சேர்க்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வைத்தார். அது பிரச்சனையாக தலைமைக்கு தெரியவில்லை. ஏனென்றால் ஒரு கருத்தை அவர் வெளிப்படையாகவே தெரிவிக்கிறார். ஏனென்றால் நாங்கள் ஏற்கனவே ஒரு 5 பேர் சேர்ந்து, அதாவது முன்னாள் அமைச்சர்கள் 5 பேர் சேர்ந்து நேரடியாக எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்து இது குறித்து பேசியிருந்தோம் என்றெல்லாம் அவர் பேசி நம்ம தகவல்களை தொடர்ந்து பார்க்கலாம். RDX இன்று முதல் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு.